அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 7/8/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 22ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:04 கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:56 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:51 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 11 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று பிற்பகல் 1:56 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு மாலை 4:51 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம், அதாவது யோகம் நன்றாக இல்லை. இன்றைய தினம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:51 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. சித்திரை சுவாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம், இருப்பு 1 நாழிகை 53 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் உச்ச குரு புதன் மற்றும் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரம் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்தாலும் சனி பகவானின் 3ஆம் பார்வை விழுவதால் மனதில் அவ்வப்பொழுது சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் சனி பகவானின் 3ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும். அரசியல்வாதிகள் அலைச்சலை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் கவனமாக இருந்தால் வெற்றி. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவாக வந்து சேரும். இன்றைய தினம் அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில்
சந்திர பகவான் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத ஒரு செலவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உச்ச குரு உங்களது 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொருளாதாரம் அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கடக ராசினர்களே, இன்றைய நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றாலும் கவனமாக இருந்தால் வெற்றி. ஏனெனில் உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் அமையும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் வெற்றி. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு அற்புதமான சில சிந்தனைகள் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுபமான சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசினர்களே, இன்றைய நாள் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் விலகி இருப்பதால் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் தந்தையாரின் மூலமாக சில குழப்பங்கள் வந்து சேரும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் தொடங்கி இருப்பதால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம். உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படுங்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஓம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். களத்திர பகவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இன்றைய தினம் விசேஷமான ஒரு நாள். உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு உங்களது பங்குதாரர்கள் ஆதரவு அளிப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் அற்புதமாக கிடைக்கும். கடன் சுமை குறையும். ஒரு வருமானம் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக காணப்படுவீர்கள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வந்தாலும் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலா வந்தாலும் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். என்றாலும் வீடு வாங்கும் பொழுது வில்லங்கம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து வாங்குவது நல்லது. அரசியல்வாதிகள் அற்புதமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சந்தோஷமான செய்தி வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் தாண்டவமாடும் நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்தாலும் சனீஸ்வர பகவானின் 3வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சற்று போராட்டத்திற்கு பிறகு அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பலிக்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில அதிரடியான முடிவுகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள். அதன் மூலம் உங்களது பொருளாதாரம் முன்னேற்றமடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மையான செயல்களை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான்.